हरे कृष्णा। महेश्वरी, क्रियेश्वरी, स्वदेश्वरी, सुरेश्वरी, त्रिवेद भारतीश्वरी, प्रमाण शासनेश्वरी, रमेश्वरी, शमेश्वरी, प्रमोद गाननेश्वरी, ब्रजेश्वरी, பிரஜாதிபே ஸ்ரீ ராதிகே நமோஸ்துதே. இந்த அற்புதமான ஒரு ஸ்லோகமானது ஸ்ரீ ராதா கிருப கடாட்ச ஸ்தவ ராஜா அப்படின்ற ஒரு பிரார்த்தனை பாடல்களில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்தவத்தை யார் ஏற்றுனா அப்படின்னு கேட்டால் சாட்சாத் சிவபெருமானே இந்த ஸ்தவத்தை ஏற்றிருக்கிறாரு. இதை யாருக்கு சொன்னார் அப்படின்னு கேட்டால் தன்னுடைய பிரியமான மனைவியான பார்வதிக்கே இதை சொல்லி கொடுத்துருக்கிறார். ஏன் இதை சொல்லி கொடுத்தாரு, ஏன் இந்த ஸ்தவத்தை ஏற்றினாரு அப்படின்னு கேட்டால் புராணங்களில் கிருஷ்ணரே சொல்றாரு, சத்தியம் சத்தியம் புன சத்தியம் சத்தியம் ஏவ புன புன வினா ராதா பிரசாதேன மத் பிரசாத ந லப்யதே. அதாவது ராதா ராணியினுடைய ஒரு கருணை வாங்காம அடையாம என்ன பண்ண முடியாது, என்னுடைய கருணை யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே சொல்றதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால நமக்கு கிருஷ்ணருடைய கருணை வேணும் அப்படின்னு சொன்னா நமக்கு யாருடைய கருணை வேணும், நமக்கு ராதாராணியுடைய கருணை வேணும். கிருஷ்ணனுடைய தரிசனம் வேணும்னா நமக்கு யாருடைய கருணை வேணும், நமக்கு ராதாராணியுடைய கருணை வேணும். ஸோ அதனாலதான் இந்த பிரார்த்தனை பாடல்ல இந்த ஸ்தவத்துல சிவபெருமான் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய அந்த கருணைக்காக இந்த ஸ்தவத்தை ஏற்றிருக்கிறார். ரொம்ப முக்கியமா ராதாராணியினுடைய பரிபூர்ணமான கருணை இல்ல கடாட்சத்துக்காக கூட அவர் விரும்பல. ஜஸ்ட் ராதாராணியினுடைய அந்த ஒரு கடைக்கண் பார்வை அது என் மேல பட்டா கூட போதும், எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம். எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஸ்தவத்தினுடைய இறுதி ஸ்லோகங்கள்ல சிவபெருமானே சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஏன பஷ்யதி நேத்ராப்யா தத்பிரியம் சியாம சுந்தரம். என்ன பண்ண முடியுமா, இதே கண்கள்னால நம்மளால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இந்த கண்கள்னாலேயே நம்மளால நேருக்கு நேரா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, நித்திய லீலா பிரவேசம் ததாதீஷ்ட பிரஜாதிப. நித்திய லீலா கிருஷ்ணர் இந்த பிருந்தாவனத்துல நித்தியமான லீலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த நித்தியமான லீலைகள்ல பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு சாதகன் பக்தனுடைய ஒரு இலக்கு, ஒரு விருப்பம் எல்லாமே. ஸோ அதை எப்படி நாம நிறைவேற்றுறது, எப்படி நாம அடைகிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு ராதாராணியினுடைய அந்த கருணை தேவை. ஸோ அந்த ராதாராணியினுடைய கருணை நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும், நித்திய லீலா பிரவேச. நம்மளால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியமாக நிகழ்த்தக்கூடிய அந்த லீலைகள் எங்க நடக்குது, பிருந்தாவனத்துல நடக்குது. அந்த பிருந்தாவனத்துக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால நுழைஞ்சு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த நித்தியமான லீலைகளை நம்மளுடைய கண்கள்னால பார்க்கறது மட்டும் கிடையாது, அந்த லீலைகள்ல நம்மளால பங்கெடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இந்த பிரார்த்தனை பாடல்கள்ல சொல்றாரு. அதனால யாரெல்லாம் கிருஷ்ணருடைய தரிசனம் வேணும்னு நினைக்கிறோமோ, கிருஷ்ணருடைய லீலையில பங்கெடுக்கணும்னு நினைக்கிறோமோ, எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும், இந்த ராதா கிருப கடாட்ச ஸ்தவ ராஜா அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்தவத்தை நம்மளால முடிந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால ராதாராணியினுடைய கருணையை அடைய முடியும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையும் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா.